இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சப்பாத்தி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் சப்பாத்தி கிடையாது. நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னா அது மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போடுவோம். இது வந்து அப்படி கிடையாது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கோதுமை தோசை செய்கிற மாதிரியே மெத்தடில் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது சப்பாத்தியாக சேஞ்ச் ஆயிடுது. இந்த ரெசிபி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்பவே ஹிட் ஆகிட்டு இருக்க ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன். இதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதிலே வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம நார்மலாக வந்து கோதுமை தோசையெல்லாம் வீட்டில் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்னு சொல்லி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நார்மலாக வந்து கோதுமை தோசைக்கு கரைக்கிற மாதிரி இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கணும். கட்டியே சேராமல் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு கரண்டி யூஸ் பண்ணியோ நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கணும். தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னு தான் யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வெந்து வந்ததையும் இந்த தோசையை திருப்பி போட்டுடணும். ஸோ பாருங்கள், இது வந்து நார்மலான தோசை இது. ஸோ நம்ம கோதுமை தோசையை இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம ஸ்டாஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்துருவோம். ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தட்டி தட்டி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அது தீஞ்சு போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த எஜ்ஜில் மட்டும் நல்லா தட்டி தட்டி விடணும். நார்மலாக வந்து சப்பாத்திக்கெல்லாம் வந்து நல்லா ப்ளஃபியாக வர்றதுக்காக ஸோ இந்த எஜ்ஜில் மட்டும் நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விடணும். ஒரு ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் காட்டன் கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரே ஒரு சப்பாத்தி தான் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கண்டினியூஸாக இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இது நல்லா புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வராது அப்படின்னு நினச்சேன். பட் இது பரவாயில்ல. நார்மல் சப்பாத்திக்கு எப்படி நல்லா புஷ்ஷுன்னு வருமோ அதே மாதிரி தான் நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து தோசை நார்மலாக ஊற்றினா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு டவுட்டில் தான் செஞ்சு பார்த்தேன். பட் சீரியஸாக வந்து சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து நல்லா ஃப்ளஃபியாக தான் வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து நல்லாவே வந்து ஃப்ளஃபி ஆகி வந்துச்சு. உங்களுக்கு நான் கடைசி ஷார்ட்டில் 2யும் வந்து பிச்சு காட்டுறேன். ஸோ இந்த சப்பாத்தி பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கணும். நார்மலாக கோதுமை தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தட்டி தட்டி விடும்போது அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா தட்டும்போது நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரெடி பண்ண எல்லா சப்பாத்தியும் ரொம்பவே சாஃப்டாக ரெடியாக இருக்குது. ஸோ ரெடி பண்ண சப்பாத்திக்கு வந்து நம்ம மாவு எதுவுமே ஊற வைக்கலை. நார்மலாக தோசை பண்ணுற மாதிரி தான் பண்ணி பார்த்தோம். இப்போ வேணால் நான் உங்களுக்கு இதை பிச்சுட்டு 2யும் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், அதை நல்லா ப்ளஃபியாக வந்ததால் அந்த ஒரே ஒரு லேயரே வந்து 2 லேயராக சேஞ்ச் ஆகிருக்கு. நார்மல் சப்பாத்தி பண்ணுறதை விட இது ரொம்பவே நல்லாவே சாஃப்டாக இருந்தது. இந்த சப்பாத்திக்கு வந்து நான் சிக்கன் கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு வந்து நார்மல் தோசை மாதிரியெல்லாம் இல்லை, சப்பாத்தி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.